ஓகே, இன்றைக்கி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் 2026ஓட ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜிகேலாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் இது ஸ்கூலில் கூட சொல்லாத ஜிகே தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இந்த எல்லா ஜிகேக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு நீங்கள் செக் பண்ணி உங்களே பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போவோமா? ஒரு பொருளின் வேலை பூஜ்ஜியமாக இருக்கும் நிலை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விசை உள்ளது, இடமாற்றம் இல்லை. ஒலி அலைகளில் வேகம் எதன் மீது அதிகம் சார்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊடகத்தின் தன்மை. ஒரு மனிதன் நிலையாக நிற்கும் போது உடலில் செயலில் இருக்கும் விசை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈர்ப்பு விசை. மனித உடலில் இரத்தம் உறைய உதவும் வைட்டமின் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விட்டமின் கே. ஒரு பொருளின் அடர்த்தி நீரை விட குறைவாக இருந்தால் அது என்ன செய்யும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, மிதக்கும். தாவரங்களில் நீர் மேலே செல்ல உதவும் முக்கிய காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆவியோட்டம். மின்காந்த அலைகளில் அதிக ஆற்றல் கொண்டது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, காமா கதிர். வெப்பம் அதிகரிக்கும் போது வாயுவின் அழுத்தம் எப்படி மாறும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகரிக்கும். மின்காந்த அலைகளில் எது அதிக அலைநீளம் கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வானொலி அலை. ஒலி அலைகளில் வேகம் எதன் மீது அதிகம் சார்ந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஊடகத்தின் தன்மை. ஒரு பொருளின் எடை சந்திரனில் குறைவாக இருப்பதற்கான காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈர்ப்பு விசை குறைவு. மின்சார சுற்றில் மின்னழுத்தம் அதிகரித்தால் மின்சாரம் எப்படி மாறும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிகரிக்கும். இந்திய அரசியலமைப்பில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதற்கு எதிராக கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமைச்சரவை. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 மூலம் உருவான உயர்ந்த பதவி? ஆன்சர் ஆப்ஷன் பி, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஒரு நாட்டில் ஸ்டாக்ஃப்ளேஷன் என்றால் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்திய அரசியலமைப்பில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்போது சேர்க்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1976. பிரைம் மெரிடியன் எந்த டிகிரி ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 0 டிகிரி. ஒரு நாட்டில் ரெப்போ ரேட் அதிகரித்தால் பொதுவாக என்ன நடக்கும்? ஆப்ஷன் பி, கடன் வட்டி அதிகரிக்கும். இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகிள் 386 எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மாநில ஆட்சி கோளாறு. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டின் முக்கிய ஆயுதம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சட்டமீறல். இந்திய அரசியலமைப்பில் கொஸ்டின் ஹார் பொதுவாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரசை கேள்வி கேட்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாப்பிக்கில் ஜிகே வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஜிகேக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.